நீங்க எதை அழுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களையுமே பாதுகாக்குது. அது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே நாங்க தூங்கி எழும்புனதுக்கு பிறகு எங்களோட கண் ஓரங்கள்ல ஒரு வகையான அழுக்கு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அதை நீங்க முகம் கழுவுற நேரத்துல கிளீன் பண்ணி எடுத்துருவீங்க. அந்த மாதிரி கண்ணுல அழுக்கு படிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது என்ன வகையான அழுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தூங்குனதுக்கு பிறகு நீங்க தூங்குறீங்க, ஆனா கண் இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா? கண்ணை பாதுகாக்கிறதுக்கு இரவு நேரத்துல கண்ணை ஈரலிப்பா பேணுறதுக்காக தான் கண் ஓரமா இருக்கிற சுரப்பிகள் ஒரு வகையான திரவத்தை சுரந்துட்டே இருக்கும். அந்த திரவம் தான் கொஞ்சம் நேரம் ஆக 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 அப்படியே கட்டியாகி அது அப்படியே காஞ்சு போயிட்டு உங்களோட கண் ஓரங்கள்ல தேங்கி காணப்படும். இப்படி கண்ணோரமா தேங்கி இருக்கிறதுக்கு சொல்றது கண் பீழை அப்படின்னு சொல்லி. இந்த கண் பீழையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா மியூக்கஸ், அதே நேரம் தோல் கலங்கள் இருக்கும். அதுவும் இல்லாம ஆயில், அதாவது எண்ணெய், இதெல்லாம் கலந்துதான் அந்த கண் பீழை காலையில நீங்க எழுந்து பார்க்கும்போது அப்படி உறைஞ்சு போயிட்டு கண்ணோரங்கள்ல சேமிக்கப்பட்டிருக்கும். இது என்ன அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நீங்க நினைப்பீங்க. ஆனா இது அப்படி உறைஞ்சு போறதுக்கு முன்னதாக திரவமா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல உங்களோட கண்ணை பாதுகாக்கிற வேலையை தான் அது செய்யுது. அதாவது உங்களோட கண்ணு அப்படியே காஞ்சு போயிடாம அதை ஈரலிப்பா பண்றதுக்கும், அதே நேரத்துல உங்களோட கண்ணுல இருக்கிற கழிவுகளை, தூசுக்கள் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கும், அதோட சேர்த்து உங்களோட கண் பார்வைய நல்லா பேணுறதுக்குமாக தான் இந்த கண் பிழை உங்களோட கண்ணாலேயே சுரக்கப்படுது. உங்களோட கண்ணால சுரக்கப்படுற அந்த திரவம் தான் கொஞ்சம் நேரமானதுக்கு பிறகு கண் பிழையா கண் ஓரங்கள்ல, இமையோரங்கள்ல அப்படியே தேங்கி காணப்படும். இதுக்கப்புறம் இதை அழுக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது உங்களோட கண்ணை பாதுகாக்கிற ஒரு கவசமாகவே தான் இருக்கு.